இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஃபயாஸ் அகமது பினான்சியல் அட்வைசராக தொழில் செய்து வந்தார். LIC முகவர் உள்ளிட்ட இன்ன பிற தொழில்களையும் செய்தார். கடந்த 2015-16 ஆண்டு வருமான வரி கணக்கை அவர் தாக்கல் செய்தார். மொத்த வருமானம் 48 கோடி ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கான வரி 22 கோடியே 91 லட்சம் ரூபாயை அவர் செலுத்த வேண்டும். ஆனால் செலுத்தவில்லை. 2 லட்சம் ரூபாயை மட்டும் வரியாக செலுத்திவிட்டு மீதி உள்ள தொகையை செலுத்தாமல் இருப்பதற்காக பல்வேறு ஆவணங்களை வருமான வரித்துறையிடம் தாக்கல் செய்திருந்தார். அத்தனையும் போலி ஆவணங்கள் என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய கணக்கீட்டில் வட்டி, அபராதம் என ஃபயாஸ் அகமது செலுத்த வேண்டிய தொகை 24 கோடியே 80 லட்சமாக உயர்ந்தது. வருமான வரித்துறை அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் அனுப்பியும் ஃபயாஸ் அகமது கண்டுகொள்ளவில்லை. வருமான வரியை செலுத்தவே மாட்டேன் என அடம் பிடித்தார். வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் CBI அதிகாரிகள் ஃபயாஸ் அகமது மீது 2019 ஆண்டில் வழக்கு பதிவு செய்தனர். அவரது வங்கிக் கணக்கும் முடக்கி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கோவை CBI வழக்குகளை விசாரிக்கும் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகளாக நடந்து வந்தது. CBI தரப்பில் வழக்கறிஞர் வெங்கடேஷ் ஆஜராகி வாதாடினார். வரி கட்டாமல் தவிர்ப்பதற்காக ஃபயாஸ் அகமது செய்த தந்திரங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். CBI தரப்பு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சிவகுமார் வருமான வரியை செலுத்த மறுத்த ஃபயாஸ் அகமதை குற்றவாளி என தீர்ப்பளித்தார். போலி ஆவணங்களை தாக்கல் செய்து 24.8 கோடி ரூபாய் வரியை செலுத்தாமல் ஏமாற்றிய ஃபயாஸ் அகமதுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தார். வருமான வரித்துறைக்கு ஃபயாஸ் அகமது செலுத்த வேண்டிய 24 கோடியே 80 லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அபராத தொகையை செலுத்தாவிட்டால் ஃபயாஸ் அகமது மேலும் 6 மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.